வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வெலிகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். வெலிகம தப்பரத்தோட்ட வள்ளிவேலு வீதியில் நடந்து சென்ற ஐவர் மீது 3 மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த அடையாளம் தெரியாத குழுவினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் வலான மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் 26 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 29 வயதான ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய்முறை கடற்கரையில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட விவசாய கிருமிநாசினிகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலணை கிழக்கு வள்ளிக்கோடு கல்லுண்டாய்முறை கடற்கரையில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட விவசாய கிருமிநாசினிகள் நேற்று இராணுவ புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது சந்தேகத்தின் பெயரில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட விவசாய கிருமிநாசினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை வேலணை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இறந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்குவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்பகுதியில் இறந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்றும் நாகர்கோவில் கடற்பகுதியில் ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலில் கடும் காற்று வீச தொடங்கியுள்ளதால் அலைகளின் சீற்றம் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்து காணப்படுவதாகவும் இதன் காரணமாகவே ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவதாகவும் கரையொதுங்கிய ஆமைகளின் உடலில் காயங்கள் காணப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். கடந்த வருடமும் இதே காலப்பகுதியில் வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் ஆமைகள் இறந்து கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி புதுமுறிப்பு குளத்தில் காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி புதுமுறிப்பு குளத்தில் காணாமல் போன நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி புதுமுறிப்பு குளத்தின் அணைக்கட்டில் இருந்து நேற்று துவிச்சக்கரண்டி மற்றும் பாதணி மீட்கப்பட்ட நிலையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் குளத்தில் மூழ்கியிருக்கலாம் என சந்தேகித்து மீனவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி கோணாவில் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நபர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த கனகராயன்குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு சொந்தமான காணியொன்றினை விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த காணி விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் வவுனியாவிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் பிரதி போலீஸ் மாதிபருடனும் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியதை அடுத்து குறித்த காணியினை உடனடியாக விடுவிக்க வன்னி பிரதி போலீஸ் மா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவை நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மன்னார் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் மன்னார் ரயில் போக்குவரத்து சேவைகள் திண்மக் கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள், காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனிய மண் அகழ்வு போன்ற பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதன்போது சபையில் சலசலப்பு ஏற்பட்டது.
இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டம் குறித்து விளக்குவதற்கு அத்திட்டத்தின் முகாமையாளர் முயன்றபோது கிராம மட்ட பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதன்போது காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர், மக்கள் விரும்பாத ஒரு செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது. எனவே இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காற்றாலை திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த நடவடிக்கை தொடருமாயின் மக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும். எனவே அதை நிறுத்துவது சிறந்தது. மேலும் எதிர்வருகின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயங்கள் குறித்து மீள்பரிசீலனை செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் ஏற்பாட்டில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாட் மதியூரின், துரைராசா ரவிகரன், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், செல்லத்தம்பி திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு சகல திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மட்ட பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக தலைவர்கள், மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மன்னார் நகரசபையினால் அகழ்வு செய்யப்படுகின்ற மனித மற்றும் திண்ம கழிவுகள் பாப்பாமோட்டையில் உள்ள நிலையத்தில் சேகரிக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த நடவடிக்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை காரணமாக நீண்ட காலமாக மன்னார் நகரசபையினால் உரிய முறையில் கழிவகற்றல் நடவடிக்கை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்ட போதிலும் தற்போது மனித கழிவுகள் அகற்றப்பட்டு குறித்த நிலையத்தில் சேகரிக்க நீதிமன்றத்தினால் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. எனினும் திண்ம கழிவுகளை அகழ்வு செய்கின்ற போதும் அதை கொட்டுவதற்கு உரிய இடமில்லை என மன்னார் நகரசபையின் செயலாளரால் மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தகவல் முன்வைக்கப்பட்டது. வன இலாக்காவின் ஆக்கிரமிப்பால் வன்னி மக்கள் நெருக்கடியில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். வன்னியில் வனவள திணைக்களத்தின் அத்துமீறிய அதிகரிப்பு காரணமாக தமிழ் மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளையும் பூர்வீக விவசாய வாழ்வாதார காணிகளையும் இழந்து நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். வன இலாக்காவின் இச்செயற்பாட்டிற்கு அவர் தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டார். மன்னார்மடு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். குறித்த கூட்டத்தில் மடு பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட சோதிநகர், இரணை இலுப்பைக்குளம், மழுவராயர் கட்டையடம்பன், கரையார் கட்டன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வனவள திணைக்களம் மக்களுக்குரிய பெருமளவான காணிகளை அபகரித்துள்ளதாக கிராம மட்ட பொது அமைப்புகளால் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரதேச கூட்டங்களையும் அங்க மாவட்ட கூட்டத்திலையும் நாங்கள் வன இலாகா என்கிட்ட கையில இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்தின் புள்ளி விவரம் கிடக்குது. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் 2,22,600 ஏக்கர் நிலம்தான் வன இலாகாட்ட முல்லைத்தீவு காணி இருந்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 4,35,000 ஏக்கர் நிலம் இப்ப வன இலாகாட்ட இருக்கு. அந்த காணிகள்ல இவ தங்களுடைய இனத்துக்கு வாரது வன இலாகான்ற வேலே அதுதான். தங்களுடைய இனத்துக்கு வாரது டிஎஸ் கேட்கிற இல்ல, அல்லது அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் ஜிஎஸ் மேல கேட்கிற இல்ல, ஒரு தரையும் கேட்கிற இல்ல, கல்ல தங்களுடைய இனத்துக்கு போடுறது. இந்த இடம் இந்த காணி ஆர் பாவிச்ச வேண்டி இல்லாமல் எத்தனையோ சனம் 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து வெளியேறி போட்டு பிறகு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது சில கிராமங்கள் இப்பதான். அப்ப வனையிலாக தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும். அதை நான் ஏற்கனவே கௌரவ பிரதி அமைச்சருக்கு பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வி ஆளேந்திரன் வீட்டிற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைதான வாகன சாரதியை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வி ஆளேந்திரன் வீட்டில் கடந்த 2021 இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிஐடியினரால் கொலை குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் வாகன சாரதி ஒருவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் எஸ் வி ஆளேந்திரன் வீட்டிற்கு முன்னால் அமைச்சரின் மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தரை கைது செய்திருந்தனர். தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணிகளான ந கமலதாஸ், வி சுதர்ஷன் ஆகியோர் கொலை தொடர்பாக போலீசாரால் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்தரணி ஊராக கோரிக்கை விடுத்தனர்.
இந்நிலையில் குறித்த விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுஷன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று சிஐடியினர் முன்னகர்வு பத்திரம் தாக்கல் செய்து ஆஜர்படுத்தியதை அடுத்து வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்ட நீதவான் அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதேவேளை குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு வருடத்தின் பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்ததுடன் 3 வருடத்திற்கு பின்னர் சந்தேகத்தில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி நகர பகுதியில் டிப்பர் விபத்தில் சிறுமியும் தாயாரும் உயிரிழந்த நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி கிளிநொச்சி நகர பகுதியில் டிப்பர் விபத்தில் சிறுமியொருவர் உயிரிழந்த நிலையில் சிறுமியின் தாயாரும் நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் இறந்த பெண்ணின் சடலத்தின் முன்பாக பொதுமக்களும் பொது அமைப்புகளும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதுபோன்ற செயல்கள் இனிவரும் காலங்களிலும் இடம்பெறாதிருக்க உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீஸ் மா அதிபருக்கு மகஜர் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதன் பிரதிகள் ஜனாதிபதி, கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. குறித்த மகஜரில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25/12/2024 அன்று இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டதுடன் 2 வயது குழந்தை உட்பட குழந்தையின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் எமது மாவட்டத்தையே சோகத்திற்கு உள்ளாக்கியது. குறித்த விபத்தானது அதிக மதிபோதையில் டிப்பர் ரக வாகனத்தை செலுத்திய சாரதியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவ்வாறு பல கோர விபத்துக்கள் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதுடன் பல நூற்றுக்கணக்கானோர் அங்கங்களை இழந்து காயங்களுக்கும் உட்பட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் கீழ்வரும் விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிளிநொச்சி டிப்போ சந்தி, கிளிநொச்சி காக்காக்கடை சந்தி மற்றும் பரந்தன் சந்தி ஆகிய இடங்களில் வீதி சமிக்ஞைகளை நிறுவுதல், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், அதிக வேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பாதசாரி கடவைகளில் வீதி மின் விளக்குகளை அமைக்குமாறு மக்களால் வலியுறுத்தப்பட்டது. நகர திட்டமிடலை மீள் பரிசீலனை செய்து பரந்தன் முதல் முருகண்டி வரை வீதி விளக்குகளை அமைக்குமாறும் இரட்டை பாதைகளை அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துமாறும் மக்கள் வலியுறுத்தினர். அத்துடன் போக்குவரத்து போலீசார் வீதி கடமைகளில் அமர்த்துமாறும் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு அதி உயரிய தண்டனைகளை வழங்குமாறும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து இலங்கை சுகாதாரத்துறை கவனம் செலுத்தியுள்ளது. சீனாவில் பரவும் வைரஸ் பரவல் குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக இலங்கை சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்து எதிர்வரும் நாட்களில் அறிவுறுத்தல் விடுக்கப்படும் என தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கோவிட்-19 பரவல் ஏற்பட்டு 5 வருடங்களின் பின்னர் தற்போது சீனாவில் மற்றொரு வைரஸ் தொற்று பரவி வருகின்றது. HMBP என அறியப்படுகின்ற குறித்த வைரஸ் பரவலை அடுத்து சீனாவில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பறவைகள் மற்றும் உயிர் பல்வகமை வழிகற்றல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பறவைகள் மற்றும் உயிர் பல்வகமை வழிகற்றல் நிகழ்வு யாழ்ப்பாணம் கிழக்கு அரியாலை பகுதியில் நேற்று இடம்பெற்றது. நல்லூர் பிரதேச செயலகம், CCH நிறுவனம் மற்றும் இயற்கை ஊக்குவிப்பு கழகம் ஆகியன இணைந்து குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. பிரதேச செயலர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர் பல்வகமையில் பறவைகளின் பங்கு, பறவைகளில் எவ்வாறு அவதானிப்பது, இயற்கையுடன் பயணிப்பதால் ஏற்படும் உளவியல் மாற்றங்கள், இயற்கைக்கான சமூகத்தின் பங்களிப்பு, இயற்கையுடன் ஒன்றிய மனித வாழ்வியல் போன்ற விடயங்களில் பயண வழி கற்றல் இடம்பெற்றது. மேலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ள உள்ள திட்டங்களை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச செயலர், உதவி பிரதேச செயலர், உத்தியோகத்தர்கள், கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வவுனியாவில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா குடியிருப்பில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா குடியிருப்பு விநாயகர் ஆலயத்தின் தீர்த்தக்கேணியினை மின்சாரத்தில் இயக்கும் நீர் இறைக்கும் இயந்திரங்களின் மூலம் சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நீரினை அகற்றி துப்புரவு செய்யும் போதே மின்சாரம் தாக்கியுள்ளது. சம்பவத்தில் காந்தரூபன் என்ற 49 வயதுடைய குடும்பஸ்தர் பலியாகியுள்ளார். மேலதிக விசாரணைகள் வவுனியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
திருகோணமலை முத்துநகரில் விவசாய காணிகளில் சூரிய சக்தி மின்வலு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள விவசாய காணிகளில் சூரிய சக்தி மின்வலு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக முத்துநகரின் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. உப்புவழி கமநல சபை நிலையத்திற்குட்பட்ட முத்துநகரில் கிராம சேவகர் பிரிவில் உள்ள அம்மன்குளம் விவசாய சம்மேளனம், தகரவெட்டுவான் விவசாய சம்மேளனம், முத்துநகர் விவசாய சம்மேளனம், மத்தியவழி விவசாய சம்மேளனம் ஆகிய விவசாய சம்மேளனங்களைச் சேர்ந்த விவசாயிகளை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டணமும் சூழலும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற வேளை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ராஜசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கூகதாசன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமென பிரதேச செயலாளர் மதிவண்ணன் ஆகியோரிடம் கையளித்தனர். குறித்த காணிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கும் திட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும், காணிகளை கையளிக்க தற்போது இணக்கப்பாட்டளவில் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும், விரைவில் குறித்த காணிகளை மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மீம் என மக்களிடம் உறுதியளித்தார். கிழக்கு மாகாண பொங்கல் விழாவை அம்பாறை ஆலடிவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பொங்கல் விழா தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் நேற்று அம்பாறை ஆலடிவெம்பு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கலாசார பண்பாட்டல்வல்கள் திணைக்களமும் ஆலடிவெம்பு பிரதேச செயலகமும் இணைந்து இவரிடம் கிழக்கு மாகாணத்திற்கான பொங்கல் விழாவை ஆலடிவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நடாத்த தீர்மானித்துள்ளன. பொங்கல் விழா தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் கூட்டம் ஆலடிவெம்பு பிரதேச செயலாளர் ஆர். ரவிராஜ் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. கூட்டத்தில் கிழக்கு மாகாண கலாசார பண்பாட்டல்வல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ். நவநீதன் கலந்து கொண்டதுடன் ஆலடிவெம்பு உதவி பிரதேச செயலாளர் ஆர். சுபாகர் மற்றும் அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் ஏ.எல். தௌஃபிக் உட்பட பிரதேச செயலகங்களின் கலாசார உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கிழக்கு மாகாண பொங்கல் விழா பனங்காடு பாசுபதீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு எதிர்வரும் 23ஆம் தேதி நடாத்தப்பட உள்ளது. பாரம்பரிய முறையிலான பொங்கல் மற்றும் பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகளுடன் பொங்கல் விழா இடம்பெறும் எனவும் இது தொடர்பான பொறுப்புகள் யாவும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. திருகோணமலை மூதூரில் 3CD அமைப்பால் ஆதரவற்ற மாணவர்களுக்கு பற்சிகிச்சை விழிப்புணர்வு மற்றும் அபியாச கொப்பி வழங்கும் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் இயங்கி வரும் பெற்றோர்களின் ஆதரவற்ற குழந்தைகளை பராமரித்து வரும் 2 சிறுவர் இல்லங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான பற்சிகிச்சை விழிப்புணர்வு மற்றும் அபியாச கொப்பி வழங்கும் நிகழ்வு 3CD அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்றது. மூதூர் 3CD மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இத்தாலியிலிருந்து வருகை தந்த பல்வைத்தியர் மிச்சேல் மற்றும் அவரது கணவர் வன்னி ஆகியோர் மாணவர்களுக்கு பற்சிகிச்சை தொடர்பான விழிப்புணர்வை வழங்கியதுடன் கற்றல் உபகரணங்களையும் வழங்கினர். இதன்போது மாணவிகளின் கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் அதிதிகளாக மூதூர் வலய கல்வி பணிப்பாளர், சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள், சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், பாடசாலைகளுக்கான பற்சிகிச்சையாளர், 3CD அமைப்பின் உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.